இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய இந்த கல்வாரி பலிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்பதிலே பங்கெடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுடைய நாமத்தில் கூடியிருக்கிற இந்த திருவையானது அன்னை மாமனுடைய பரிந்துரையால் ஆசீர்வதிக்கப்படவும், இந்த திருப்பலி முழுவதும் நாம் பெறக்கூடிய அனைத்து நன்மைகள் சிறப்பாக அன்புக்காக இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்று நாம் கூறியிருக்கிறோம். எனவே அன்னை மாமரி இந்த மே மாதம் வணக்க மாதம் நம்முடைய அன்னை மாமரி செய்த அனைத்து இரக்க செயல்கள் பரிந்துரை செயல்களுக்காக நன்றி சொல்லி நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த 24 மணி நேர திருச்செபமாலை தியானித்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க அழைக்கிறேன். தயவு செய்து அமரவும். இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்கள் நன்றியறிதலாக குடும்பங்களாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஜெயதீர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன் அமலா, கிஷோர் ரோஷினி, ஆண்டனி, ஆனு, ஜேசு, ஆனந்த், ராணி, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோபா, மௌரில், பிரகான்சி, இமானுவல், மைக்கேல், எலிஷா ஃபவுஸ்டினா, ஜானி, ஷார்லின், ஜோவிஷா, ஜூட், ஜெசிகா, மார்டின், ரோசலின், விஜயன், ஆனி, ஷாரன், செரேனா, ஜோயல் சாவியம், சகாயராஜ், சுஜாதா, பிரிந்தன், கிறிஸ்டி, அபியன், சகாய ராபின், ஷர்மின் வினி, ஈஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சகி, விபின், ஜோபின், ஜூல், பூர்ணிமா, ஜாய், ஜோஃபியல், ஆரோக்கிய செல்வம், தெரசா செல்வம், சைமன் மலர், முருகேசன், பிருந்தா, அஸ்மிதா, பிரகல்யா, லியோ, மெட்டில்டா, ஜான்சன், பிரான்சிஸ்கா, மைக்கேல், லதா, ஜெனர், ஜெனிஃபர், ராஜேஷ், ரோசி, செல்வநாயகம், மார்கரெட், தியோனி, லெஸ்லின், டெல்பின், பிரான்சிஸ், மோனிகா, பெனடிக்ட், ஸ்டெல்லா, ஜோஷி, ஜீனா, ஜோஷுவா, ஜோயல், ஜான் பிரிட்டோ, ஜாக்லின், ஜெரோ, ஜோபின், சார்லின், விஜி, அருள், புனிதா, அல்பாரா தொழிலாளர்கள், செல்வதாஸ், ஐஸ்வர்யா, அருள் பன்னீர் செல்வம், ஜோஸ்மின், சுமத்ரா குடும்பம், மைக்கேல், லதா, ஜெனர் அண்ட் ஜெனிஃபர், ஆல்பர்ட், கிறிஸ்டினா, கெவின், விபின். இந்த குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். மேலும் தனி நபர்களுக்காக அருள் சகோதரி ரோசி, அருள் சகோதரி ரோசரி, அருள் சகோதரி லோரேட்டா, டிவைன் மர்சி நிறுவனம், லூர்து, நிர்மல் ராஜ். மேலும் நெற்பலியில சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், ஜேசு, அவிலா, கெனி நற்படிப்பிற்காகவும், வயலட் ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், சேவியர் ஆரோக்கிய நெறி நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜனட் அண்ட் ஜவானஸ் ஜெயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களிலே இறை அடைத்தல் பெருக வேண்டியும், மோனிஷா உடல் சுகம் வேண்டியும், சார்லின் விஜி குடும்பத்திற்காகவும், லியோ தன்னுடைய வேலை கிடைத்ததற்காகவும், ஆரோக்கியராஜ், அமலோர் பவர் மேரி குடும்ப நலனுக்காகவும், மைக்கேல், கமிலிதா நற்படிப்பிற்காகவும் இந்த திருப்பலியில சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆன்ம இளைப்பாறுதல் வேண்டி இந்த குடும்பங்களில் மரித்த விசுவாசிகளுக்காக சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோபா, மௌரில், பிரகான்சி, மார்டின், ரோசலின், ஈஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சாய்ராஜ், சுஜாதா, ஜூலியன், சகி, விஜயன், ஆனி, சைமன், மலர், லியோ, மெட்டில்டா, ஆனந்த், ராணி, ராஜேஷ், ரோசி, டிராவிஸ், சார்லின், விஜி, சாலமன், மேரி, மைக்கேல், லதா, ஆல்பர்ட், கிறிஸ்டினா. இந்த குடும்பங்களிலே மரித்த விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மேலும்
இந்த தனி பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுடைய பெயர்களை வாசிக்கும் போது அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நான்சி பத்மா, அருட்சௌதரி ஆஞ்சலின், ஜெயராஜ், கேஆர் சவரியப்பன், இன்னாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, அந்தோனிசாமி, விமலா, அந்தோனிசாமி, செல்வப்பன், சந்தனம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் மாசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், வீலா நான்சி, ரிக்ஷாந்த் ராஜ், ஜான்சன் ராட்ரிகோஸ், செல்லா ராட்ரிகோ, திருத்துவதாஸ், சிறிய புஷ்பம், விஜயன் நாயர், ஜோசபாத், லூகாஸ், சபின் தாஸ், விக்டர் அண்ட் லெனமால் இந்த இறந்த விசுவாசிகளுக்காக நாம் இந்த திருப்பலியிலே இவர்கள் ஆன்ம இலைப்பாற்றி அடைய ஜெபிக்கிறோம். தயவு செய்து எழுந்து நிற்போம். பிரியமான மக்களே, இந்த கருத்துக்களை மனதில் வைத்து இன்றைய திருப்பலியை சிறப்புகின்ற மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் அந்தோனியர் அன்பிய மக்களுக்காகவும் கூடியிருக்கிற திரு அவை நாம் எல்லாருமே இந்த 24 மணி நேர திருச்சபமாலை தியானித்திருக்கிறோம். பலர் தரப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கொடுக்கிற தெய்வம். எனவே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஆசையை பெற அனைவரும் சேர்ந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தந்தை மகன் தூய ஆவியாரின் முப்பெரும் விழா. இறைவனை தேடும் இதயங்களாக இப்பெருவிழா திருப்பலியில் பங்கு பெறும் அனைவரையும் புனித அந்தோனியார் அன்பியம் அன்புடன் வரவேற்கிறது. தமிழ்த்துவம் எனும் நம்பிக்கை திரு அவையில் ஆணிவேராக காலம் காலமாக திகழ்கிறது. இந்த நம்பிக்கையை பல வேறுபாடுகளை தகர்த்து அன்புறவு, தோழமை, இறை நன்றியில் நிறைவாழ்வை தருகிறது. நம் இறை சமூகமாக பாதுகாவலையாம் தூய மரியன்னை விண்ணக மன்னக அரசியாக மூவர் இறைவனால் முடிசூட்டப்பட்ட மகிமையை எண்ணி இத்தருணத்தில் நாம் எல்லோரும் மகிழ்வோம். இணையில்லா இறைவன் உறவை நம் குடும்பத்தில் பிரதிபலிப்போம். நம்மை காத்திடும் மூவர் இறைவனுக்கு நன்றியாக நம்மையே உகந்த பலியாக்குவோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்காக நம்முடைய பாவ கரைகளை நினைத்து பார்ப்போம். சிறப்பாக போட்டியிலும் பொறாமையிலும் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். நம்முடைய குடும்பங்களிலே அமைதியை குலைத்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இன்னும் அதிகமாக ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்த நேரத்திலும் அந்த ஆசீர்வாதங்களை நினையாது ஏனோ தானோ என்று நம்பிக்கையின்றி இருந்த நேரத்திற்காக மனம் வருந்துவோம். இயேசுவே, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடுகிற போது எனக்கு மனம் இறங்கும். ஈசோப்பினால் என்னை கழுவும். தூய்மையான மனநிலையோடு உம்மை உட்கொள்ளவும் உடைய வார்த்தையை சுவைக்கவும் எனக்கு அருள் தாரும். பாவங்களை அறிக்கையிடுகிற போது
பரிசுத்த ஆவியானவரே, என்னை முற்றிலும் இந்த பாவத்திலிருந்து அகற்றி என்னை தூய்மையாக்கும். பாவத்திற்கு மனம் வருந்தியபடி இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே, இறைவா, உண்மையின் வார்த்தையையும்
புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இரக்கமும் பிரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலை எழுந்து சீனாய் மலைமேல் ஏறி சென்றார். தம் கையில் இரு கற்பலகைகளை கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றார். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெற்றவும் ஏத்தி போற்றவும் பெறவும் தகுதியுள்ளவர். நீங்கள் மூதாதையர் கடவுளாகிய ஆண்டவர், நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகொடியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
தந்தை மகன் தூய ஆவியாரில் மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேயுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்ப அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. மக்களே, மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கு 29 நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க, மே மாசம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்முடைய அன்னை மாமரி மே மாதம் வணக்க மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னை மாமரியை நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார், கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே அன்னை மாமரி அப்படின்னு சொல்லும் போதே நம்முடைய உள்ளத்துல சின்ன சின்ன மகிழ்ச்சி உண்டு. காரணம், இவள் நம்மோடு இருக்கிறாள், நமக்காக பரிந்து பேசுவாள். இந்த தேசத்துல நாம் இங்கு வரும்போது அன்னை மாமரி தான் நமக்கு வழி நடத்தி காட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பரிந்துரையில நாம் மன்றாடுகிற போதெல்லாம் அவள் நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன என்றால், அன்னை மாமரி எல்லா குடும்பங்களிலும் உடனிருந்து நம்முடைய சிறப்பாக நம்முடைய தேவைகளை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். நற்சுகம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு தேசம், இப்படியாக நல்லது என்று பார்க்கிற போது அன்னை மாமரி நம்மோடு உடன் இருப்பதால் நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நேற்று இரவு 8 மணியிலிருந்து இன்று வரை நாம் எல்லா குடும்பங்களிலுமே அன்பியமாக ஒருங்கிணைந்து திருச்செபம் மாலையை தியானித்திருக்கிறோம். இன்னொரு அன்னைக்கு பிடித்தமான ஒரு செயலை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆக அன்னை மாமரி இதை பார்க்கின்ற விதத்துல திருச்செபம் மாலையை தியானித்திருக்கிறோம். எனவே அன்னை மாமரிக்கு பிடித்த காரியத்தை நாம் செய்ததால் நிச்சயம் அவளுடைய பரிந்துரையும் தன் மகன் இயேசுடைய ஆசீரும் நம்முடைய குடும்பங்களிலே நிரம்பவே இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. இந்த திருப்பலியானது அவளுடைய பரிந்துரைக்கு நன்றி கலந்த பலியாகவும் தாய் திருச்சபையோடு இணைந்து மூவொரு கடவுளுடைய பெருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். ஆக இப்படி இந்த மூவொரு பெருவிழாவை கொண்டாடுகிற நேரத்துல ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க மறையில் மட்டும்தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. மற்ற திருச்சபைகளிலே எப்படி தெரியாது. நம்முடைய திருச்சபை தான் ஒரு முழுமை பெற்ற ஒரு திருச்சபை, முழுமையை நோக்கி வழிநடத்துகிற ஒரு திருச்சபை. காரணம், நம்முடைய திருச்சபையிலே தந்தையாய கடவுளுக்கு மதிப்பு உண்டு, தந்தையாய கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோம். திருச்சபை நமக்கு போதிக்கிறது, எல்லா காரியங்களிலும் தந்தையாய கடவுளையே போற்றி புகழுங்கள் என்று. இரண்டாவதாக, அவர் வெளிப்படுத்திய அவர் தந்த மகன் இயேசு நமக்கு ரட்சிப்பாளராக இருக்கிறார். எனவே அவர் எங்கும் அல்ல, நம்மோடு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, தூய துணையாளர். ஆக தூய அந்த மூவொரு கடவுளுடைய விழாவை நாம் கொண்டாடுகிற போது நம்முடைய திரு அவைதான் இந்த ஒரு நாளை குறித்து நாம் மக்களாகிய நாம் இந்த மூவொரு கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குளத்துல, சின்ன ஒரு குளத்துல தண்ணி வற்றி கொண்டிருந்தது. அதுல ஒரு மீன் துடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த
அந்த காட்டுக்குள்ள மீன் துடி துடித்ததை பார்த்து வழியோரமா வந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ஐயா நான் வெளியே இருக்கிறேன், குளத்துக்கு வெளியே இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அப்போ இந்த மீனை பிடிச்சி வெளியே வச்சோம்னா அவன் நல்லா இருப்பான், அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த மீனை பிடிச்சி வெளியே விட்டு நல்லா இருக்கு, அந்த மாதிரி மீன் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துல மீன் செத்து போச்சு. ஆனா குரங்கு என்ன சொல்லுது, என்ன மாதிரி அவனுக்கு வாழ தெரியல, சுவாசிக்க தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லுது. சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா நாமளும் திருமறையை சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை சரியா புரிஞ்சுக்கிற முடியாது, நாமளும் அதன் மேல நம்பிக்கை கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஒரு சின்ன சின்ன வாசகங்களை நான் எடுத்து வாசிக்கிறேன். பொறுமையோட இருக்கீங்களா? பார்ப்போம் எப்படி பொறுமையா இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? தூங்கிடக்கூடாது. சரியா? ஒன்று, தந்தையாகிய கடவுளை பத்தி நாம கொஞ்சம் தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா எரேமியா புத்தகத்துல 29வது அதிகாரத்துல நம்ம தெரியும், கடவுள் படைத்தவர் உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி இங்க கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எரேமியா புத்தகத்துல 29:11 அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவதற்கான திட்டங்கள் அல்ல. கடவுள் நமக்கு என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டங்கள் எல்லாமே நல்வாழ்வு கொடுக்கிற திட்டங்கள். இப்படிப்பட்ட கடவுளை தான் நாம இன்றைக்கு நம்ம அனுபவிக்கணும், தெரிந்து கொள்ளணும். மறுபடி பார்க்கிறோம், நீங்கள் மன்றாடுவீர்கள் நான் செவி கொடுப்பேன், நீங்கள் தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். கடவுள் மறுபடி சொல்றார், நான் உங்களோட தான் இருப்பேன், நீங்க தேடும் போது நான் என்னை காண்பீர்கள். அதே போல நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், தளத்திலிருந்து உங்களை நான் அழைத்து வருவேன், எல்லா மக்களையும் நான் கூட்டி சேர்ப்பேன், திரும்ப நீங்கள் என்னுடைய மந்தைகளாக கட்டி எழுப்பப்படுவீர்கள். கடவுளுடைய வார்த்தை எண்ணம் எல்லாம் நாம் அவரை தேட வேண்டும், கண்டடைய வேண்டும். அவர் செவி கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். அனைத்து திட்டங்களும் நம்முடைய வாழ்வுக்கு நல்வினை ஆசீர்வாதம் கொடுக்கிற திட்டங்களை அன்றி ஒருபோதும் அந்த திட்டங்கள் அழிக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல, அல்லது கோபத்தினுடைய திட்டங்கள் அல்ல, மாறாக நாம் நல்வாழ்வின் திட்டங்கள். இது கடவுளுடைய சிந்தனை. அடுத்தபடியாக நம்முடைய புலம்பல் புத்தகத்துல 3:22 நாம் பார்க்கிறோம், அவருடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை. கடவுள் மீண்டும் மீண்டும் நம்முடைய இஸ்ரவேல் மக்களை எப்படி அன்பு செய்தாரோ அது போலவே அவருடைய அன்பு இரக்கம் முடிவுறாமல் நம்மை என்னாலும் பாதுகாக்கும். ஆக நம்முடைய வாழ்விலே தந்தையாய கடவுளுக்குத்தான் முழு மாட்சியும் நன்றியும், அவருடைய பிரசனத்திற்கு நாம் என்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக மகன் இயேசு. இந்த மகன் இயேசு இம்மானுவேல், இளந்தளிர், சுடர் பேரொளி, வியத்தக ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், அமைதியின் அரசர் என்றெல்லாம் பார்த்தாலும் இந்த மகன் என்ன செய்கிறார் என்றால் தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். என்ன? இவர் மாடடை குடிலில் பிறக்க வேண்டும். அரசராக இருக்கிறவர் ஏதோ மாளிகையில் பிறக்க வேண்டும் அல்ல, மாறாக மாடடை குடிலில் பிறந்து எளிமை அடிக்கோலம் கொண்டு நமக்கு அவர் தெய்வமாக வருகிறார். ஆக இப்படியாக அவர் பிறப்பிலே வித்தியாசம், அவருடைய இறப்பிலே ஒரு வித்தியாசம், உலகம் மடமையாக கருதிய அந்த சிலுவையை இவர் தேர்ந்து கொண்டார் நம்முடைய ரட்சிப்புக்காக. மூன்றாவது செய்த காரியம்தான் இன்றும் நாமும் அவருடைய பாதத்தில் இருக்கிறோம். உயிர் தெழுந்த நிகழ்ச்சி. வந்தார், சென்றார், போனார் என்ற காரியம் அல்ல, மாறாக அவர் மீண்டும் சாவின் மீது வெற்றி கொண்டு நம்மோடு இருக்கிற ஒரு உயிர்ப்பின் தன்மையை கொண்டதால் இன்று நீங்களும் நானும் இயேசுவை நாம் தேடுகிறோம். ஆக இந்த இயேசு தன்னுடைய மகன், தன்னுடைய தந்தையாகிய கடவுளுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக பார்க்கிற போது இந்த தூய ஆவியானவர் துணையாளராக, உண்மையை வெளிப்படுத்துகிறவராக, அந்த வெளிப்படுத்துகிற உண்மையை நோக்கி மக்களை அழைத்து செல்பவராக
அப்படி இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வரப்போகின்றவற்றை அறிவிக்கிறவராக, வரப்போகின்றவரை மாட்சிப்படுத்துபவராக, வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்பவராக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நல்ல மனநிலையை, மக்களுடைய மனநிலையை அறிபவராக இருக்கிறார். நன்மைக்காக ஒத்துழைப்பு செய்யக்கூடிய மனநிலையை அவர் கட்டி எழுப்புகிறார். நாம் அனைவரும் வித்தியாசமான மனநிலையை கொண்டிருந்தாலும் அவர் நன்மைக்காக நம் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நன்மை தரத்திற்கு ஒத்துப்போக அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இப்படிப்பட்டவர் தான் தூய ஆவியானவர். ஆக ஒவ்வொரு கடவுளுடைய நம் நிலையை நாம் அறிந்தாலும் இந்த 3 பேரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். இதில் நாம் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால் இவர்களிடம் நிலவிய ஒற்றுமை, இவருடைய நிலவிய இரக்க குணம், இவரிடம் நிலவிய உடனிருப்பு, இவர்களிடம் இருக்குகின்ற அன்பை நாம் எடுத்து தியானிக்க வேண்டும். அதுதான் இன்றைய குடும்பத்தில் தந்தையாக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, தாயாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்குள்ளே குடும்ப ஒற்றுமை தேவை, மிக மிக அவசியம். 3 கடவுளுடைய பெருவிழா நமக்கு கொடுப்பது மக்களாகிய நாம், அவருடைய அந்த திருமணம் என்ற உடன்படிக்கையில கட்டப்பட்ட நாம், நமக்கு தேவை ஒற்றுமை. ஒற்றுமை என்று சொல்லுகிற போது நான் ஈகோ அந்த ஒரு மனப்பான்மையில் அல்ல, மாறாக விட்டு கொடுப்பதிலே ஒற்றுமை, மன்னிப்பதிலே ஒரு நல்ல மனநிலை வெளிப்படுத்துவதிலே ஒற்றுமை, என்னாலும் அன்பு செய்வதிலே ஒரு நல்ல மனநிலை பெருகும். ஆக இப்படியாக நம்முடைய குடும்பங்கள் ஒற்றுமையில் அந்த 3 கடவுளின் இடத்துல நிலவிய ஒற்றுமையும் நல்ல பண்புகள் நிலவ வேண்டுமையானால் நாமும் சிறிதளவாவது தியாகம் கொண்டு, இரக்கம் கொண்டு, நம்முடைய குடும்பத்திலே அன்பு கொண்டு வாழ்ந்தால் தூய ஆவியாரிடம் நிலவிய அல்லது அந்த 3 கடவுளிடம் நிலவிய அந்த நல்ல பண்பு நம்மிடமும் நிகழும். ஆக இந்த ஒரு கருத்திற்காக இந்த வாரம் முழுவதும் நாம் ஒன்றாய் இருக்க கற்றுக்கொள்வோம். ஞானத்திலும் இறை சித்தத்திலும் ஒரே வல்லமையும் கொண்ட கடவுள் நம்மையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இயேசுவோடு ஒன்றாய் வாழவும், ஒருவருக்கொருவர் உறுதுணையாய் இருந்து மகிழ்ச்சியோடு உற்சாகப்படுத்தவும், இன்னும் அதிகமாய் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லி பாராட்டவும் இருக்க இயேசுவே நீர் கொண்டிருந்த மனநிலையிலே வாழ எங்களையும் உம்முடைய மனநிலையிலே வைத்து ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அவர்களுடைய பிரசன்னம் நமக்கு முற்றிலும் தேவையாய் இருக்கிறது. எனவே மூவர் கடவுள் பிரசன்னமாய் இருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய திரு அவைக்காகவும் குடும்பங்களுக்காகவும் வாழ்க்கையுடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். மூவொரு கடவுளின் பெருவிழாவினை கொண்டாடும் இந்நாளில் தாயாம் திரு அவைக்காகவும் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய எங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மூவொரு இறைவனிடம் காணப்படும் ஒருமித்த சிந்தனையும் செயல்பாடும் எங்களிடம் இருந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசியலை இறைவா, போர்களாலும் வன்முறைகளாலும் தவறான முடிவுகளாலும் பாழ்பட்டு போயிருக்கிற எம் உலகையும் நாட்டையும் மாநிலத்தையும் நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கி அமைதியையும் நிம்மதியையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் பங்கு தளமும் அன்பியங்களும் குடும்பங்களும் எப்பொழுதும் அன்பு நிறைந்த ஒற்றுமை நிலவும் சமூகமாக விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் இறைவா, இன்றைய இளைஞர்களும் இளம்பெண்களும் சிற்றின்பம், உண்மையான மகிழ்ச்சி ஆகியவற்றினிடையே உள்ள வேறுபாட்டை உணர்ந்தவர்களாக பொறுப்புடனும் சுய கட்டுப்பாடுடனும் நன்னடத்தையும் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்கள், இன்றைய திருப்பலியை சிறப்பித்த அன்பிய இறைமக்களுடைய கருத்துக்கள், கூடியிருக்கிற அந்த திரு அவையினுடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக மன்றாடுவோம். மூவரு கடவுளாகிய இறைவா, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். உம்முடைய மாட்சிமை மிகுந்த செயல்களால் நாங்கள் அதை நினைத்து வியந்திருக்கிறோம். எனவே உம் பாதம் எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுக்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் ஒற்றுமையிலும் அன்பிலும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க எங்களோடு தங்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Thank you.
இறை மனித உறவை சின்னமாகும் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக எங்களை மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீர் வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உமது மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நாங்கள் நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பின் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் செருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்து
பயத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். முழு முதல் தலைவா சரணம், ஒவ்வொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம், பரையே பரம் சரணடைவே பரைவின் ஸ்ரீகரமாய் என்னை மாற்றி என்
தயவுசெய்து எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலன்களை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான மக்களே, இன்றைய நாட்களிலே நாங்கள் விடுமுறையில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் பல இடங்களுக்கு செல்லணும்னு ஆசை இருக்கும். அதே நேரத்தில் உள்ளத்தில் ஒரு வாஞ்சி. எப்படிப்பட்ட வாஞ்சி? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம திருப்பலியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாஞ்சி. அந்த ஒரு நேசத்தான் இன்று நம்ம எல்லாரையும் சந்திக்க வைக்கிறது. எனவே கடவுள் அந்த ஒரு வாஞ்சியை அல்லது கடவுள் மீது கொண்டுள்ள அந்த ஆவலை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். விடுமுறையாக இருந்த போதிலும் இந்த நாளிலே இந்த திருப்பலியை கண்டு இயேசுடைய இறை வார்த்தையை உள்வாங்கி அவருடைய புனித உடலை பெற்றுக்கொண்ட நமக்கு அவரே துணையாக இருப்பாராக. மீண்டும் உங்களுடைய குடும்பங்களிலே அமைதியும் இரக்கமும் பெருக உங்களுக்காக தொடர்ந்து செல்கிறேன். தொடர்ந்து திருப்பலியிலே இணைவோம், கடவுளுடைய ஆசியை பெறுவோம். இந்த திருப்பலியை சிறப்பித்த புனித அந்தோனிய இறை மக்கள் அனைவருக்கும் கடவுளை எழுப்பி நன்றி தெரிவிக்கிறோம். அந்தோனியார் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவையான ஆற்றலை வலிமையை பரிந்து செய்ய நான் திருப்பலியை ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம் இணைந்து செயல்படுவோம். எஸ்என்பிசி சமூகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் கடவுள் வல்லமையை கொடுப்பார். God bless you. May Saint Anthony bless your intercession. அடுத்த தமிழ் திருப்பலியானது ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. எனவே இந்த மெயின் நாளில் இங்கு நடைபெறும் அந்த திருப்பலியை புனித ஜெபமாலை மாதா அன்பிய மக்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த மக்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்றைய நாளிலே முதல் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் நற்கருணை ஆசிரியரும் உண்டு. எனவே குடும்பங்களுக்காக இயேசுவின் திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மே மாதம் நமது தேவாலயினுடைய வணக்க மாதம். எனவே இந்த மாதம் முழுவதும் நம்முடைய அன்னையை சிறப்பிக்கிற விதத்தில் ஃபேமிலி மினிஸ்ட்ரி, நம்முடைய சமூகத்தை சார்ந்த ஃபேமிலி மினிஸ்ட்ரி மக்கள் ஒவ்வொரு நாளும் திருச்செப மாலையை தியானிக்கிறார்கள். எனவே மாலை 8:30 மணிக்கு ஜூமில் தான். அதனால் தொடர்ந்து இன்னமும் 23, 33, 40 ஆகிவிடுது. எல்லாரையும் நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? எல்லாரையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆமாவா? ஆமாவா? எதிர்பார்க்கிறேன். தயவுசெய்து அட்லீஸ்ட் நம்ம மாதாவுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுத்தாங்க. அதை கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் அதான் விடுமுறை. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். மற்ற நாட்களில் பல வேலைகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஜூமில் கொஞ்சம் நேரம் மாதாவுக்காக நம்முடைய குடும்பத்தை எங்கே திருச்செபமாக தியானிக்கப்படுதோ அந்த இடம் ஆசீர்வாதமாகும். எங்கே இறைவார்த்தை இறை வார்த்தை லவுடாக சத்தமாக வாசிக்கப்படுதோ அங்கே கடவுளுடைய பிரச்சனை. மக்களை நம்ம வேற ஏதாவது அங்கே இங்கே போயிடுமோ அப்படின்னா பிள்ளி சுனியா அந்த இதெல்லாம் பார்க்கறது போல நம்மள்கிட்ட கடவுள் திருச்சபை நமக்கு கொடுத்துருக்க வல்லமையை பயன்படுத்தணும். அதனால தயவுசெய்து இந்த ஜூமில் இணைஞ்சு மக்களோட சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்த ஆண்டிற்கான இந்த ஆண்டிற்கான தமிழ் இறை சமூகத்தினுடைய சந்தா துவங்கி இருக்கிறாங்க. தயவுசெய்து அதை
விருப்பம் உள்ளவங்க கொஞ்சம் தயவு செய்து உங்களை பெயர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக எஸ்எம்டிசி சமூகத்தில் அன்பியத்தில் சேராமல் இருக்கிற மக்களுக்கு ஒரு புதிதாக ஒரு முயற்சி, வாட்ஸ்அப் குழு உருவாக்கி உங்களுக்கு சிறப்பு தகவல்கள் அல்லது ஆன்மீக தகவல்கள், ஆலய அறிவிப்புகள் இதெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். தயவு செய்து இதை வேற விதமாக நினைக்காதீங்க. சாமியார் ஏதாவது சந்தா கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பின்னாடி வர்றாரோ அப்படிங்கிறது அதெல்லாம் கிடையாது, நோக்கங்கள் கிடையாது. சந்தா கொடுக்க வேண்டியது உங்களுடைய விருப்பம். சரியா? கடவுள் உங்களுக்கு எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அந்த சந்தாவை கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய மனநிலை. பட் என்னுடைய மனநிலை வாட்ஸ்அப் குரூப் எஸ்எம்டிசி சமூகத்தில் அன்பியத்தில் இல்லாத மக்கள் உருவாக்க கொடுத்தீங்கன்னா, உங்கள் நம்பர்களை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி திருப்பலியில் நடக்கிறது, திருப்பலியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். முதல் வாசகம் வாசிக்கலாம், இரண்டாவது வாசகம் வாசிக்கலாம், திருப்பலிக்கு முன்னரே தயார் பண்ணலாம். அப்படியே நீங்கள் தயார் பண்ண விரும்பலினாலும் வேற ஒருத்தவங்க தயார் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வாசிக்கலாம். எங்களுடைய நோக்கமெல்லாம் என்னது? நீங்கள் பங்கெடுக்கணும். ஆரோக்கியமான திருவிழா வருது, அதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் தவறான எண்ணம், காசிப்பான எண்ணம், அடுத்தவர் சொல்கிறது பேச்செல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். சரிங்களா? அதனால உங்களுக்கு மனதில் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்கள பற்றி கேட்கவே கேட்காதீங்க. அதனால இதில் மற்ற சிந்தனைகள் அல்ல, மாறாக ஆன்மீக சிந்தனையை வச்சு நீங்கள் சேர விரும்புகிற மக்கள் தயவு செய்து சேருங்க. அதே போல் இன்றைக்கு நம்முடைய சமூகம் ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. வழக்கம் போலவே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சமூகத்தில் 24 மணி நேரம் திருச்செவம் மாலை இந்த ஜெபமாலை தியானிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இடையூறுகள்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களை கேட்டபோது இல்லை நம்ம செய்வோம், நம்ம முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி அன்பிய உறுப்பினர்களும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களும் பிரேயர் குரூப், ஐபிஜி குரூப் இந்த எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த வருடம் 24 மணி நேரம் திருச்செவம் மாலை மே மாதத்தில் தியானிச்சிருக்கிறோம். எனவே எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சிறுவர்களை நிறைய போட்டோஸில் பார்த்துருக்கிறேன், கைகளில் திருச்செவம் மாலை எப்படி வரலாம். எனவே நாம் வெளிப்படுத்துகிற நம்பிக்கை தான் அந்த மாதாவுக்கு உகந்ததாக இருக்கும். எனவே இந்த ஒரு வெற்றிகரமான முயற்சியை எடுத்த மேற்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மாமனுடைய பரிந்துரை ஆசீர் உங்களுக்கு நிறைவாய் இருப்பதாக. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சமூகத்தில் இந்த கடந்த ஒரு 3 சனிக்கிழமை நம்முடைய பிள்ளைகள் சிலர் முதலாக ஆண்டவருடைய திரு உடலை பெற்றிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் முன் வந்தீங்கன்னா உங்களை பாராட்டுவதற்கு வசதியாக இருக்கும். All those who receive first Holy Communion, please come forward, stand or come up to the stage. Yeah. All those who receive first Holy Communion. Hey, Leslie, Nima. Come. Yeah. 1, 2. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கருவடி எழுப்பி இன்னொரு ஆசீர்வாதமும் நம்முடைய சமூகத்திற்கு உண்டு. பங்கு அளவில் நம்முடைய இளைஞர்கள் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக நம்முடைய குழந்தை யுவானி அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பங்களவில் கோஆர்டினேட்டர், யூத் கோஆர்டினேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எழுதுறாங்க. சோர்ஸ் ஆஃப் மார்க். ஓகே, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். சின்ன கை தட்டோட கட்டிடுச்சு. ரொம்ப நன்றி. இதில் யாராவது இந்த 24 மணி நேரத்தில் தெரிஞ்சவங்களால யாராவது தயவுசெய்து மன்னிச்சுங்க. ஸ்பான்டேனியஸாக தான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால்
தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். இந்த மாதம் முடிவு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துக்கோங்க. மாதத்தினுடைய கடைசி நல்ல 31ஆம் தேதி பங்கு அளவுலையும் திருச்சோகம் நாளைக்கு அழைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க தயவுசெய்து. முடிந்த அளவுக்கு அந்த 31ஆம் தேதி ஏதாவது ப்ரொசஷன் இருந்தோ தெரியல, எப்படி தெரியல. சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சூழல் தியானிக்கலாம். சரிங்களா? மே காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் ரைஸ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.